தமிழ் சினிமாவின் பின்னணி பாடகியான உமாரமன் அவங்க காலமான செய்தி வெளியாகி பலருக்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இவங்க சென்னை அடையாறு பகுதியில் தானே வசித்து வந்தாங்க. கடந்த சில மாதங்களாக உடல்நலக் குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்னைக்கு அவங்க காலமிருக்காங்க. 1980ஆம் ஆண்டு வெளியான நெல்லில் திரைப்படத்தில் வந்த பூங்கதவே தாழ்த்திடவா இந்த பாடலை பாடலும் தமிழ் சினிமாவிற்கு பின்னணி பாடகியாக அறிமுகமானவன் உமாரமன். அதன் பிறகு பன்னீர் புஷ்பங்கள், துருளின்னு போச்சு, மெல்ல பேசுங்கள், புதுமை பெண், கேள்வி கண்மணி, அரங்கேற்ற வேலி, தெருள் வந்து என்னை தொடு, ஒரு தாயின் சபதம், பாண்டிய நாட்டு தங்கம், நந்தவனத்தேரு, திருப்பாச்சி என பல திரைப்படங்களில் பின்னணி பாடியிருக்காங்க. உமாரமன் பாடிய பாடல்கள் பலவும் சூப்பர் ஹிட் பாடல்களாக அமைந்திருக்கன. இளையராஜா, வித்யாசாகர், எம்.எஸ். விஸ்வநாதன் என பல பேரின் இசையில் பாடல்களை பாடியிருக்காங்க உமாரமன். இவங்க சினிமாவை தாண்டி தனது கணவர் ரமணனுடன் சேர்ந்து மேடை கச்சேரிகளிலும் பாடல்களை பாடியிருக்காங்க. உமாரமனின் கணவர் ரமணனும் ஒரு பாடகர் தான். அவரும் நிறைய படங்களில் பாடல்களை பாடியிருக்காரு. நிறைய திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடிச்சிருக்காரு. அதாவது உமாரமன் அவர்கள் 2வது வருஷத்துக்கு அப்புறம் சினிமாவில் பாடல்கள் பாடுறதை நிறுத்திட்டாங்க. உமாரமன் அவர்களுக்கு குரலுக்கு தனிப்பட்ட ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். உமாரனுக்கு வயது 72. இவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இன்னைக்கு காலமாக இருக்காங்க. இவங்க காலமான செய்தி வெளியானதும் திரைப்பிரபலங்களுக்கும் ரசிகர்களுக்கும் இசை பிரபலங்களுக்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. திரைப்பிரபலங்களும் உறவினருக்கும் இசை ரசிகர்கள் பலரும் இவங்களுக்கு ஆழ்நிறங்களை தெரிவித்து வராங்க. நம்மளுடைய சேனல் சார்பாக உமாரன் அவர்களுக்கு ஆழ்நிறங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.